பழைய தலைமுறை தொலைக்காட்சி ஒண்ணு, தினமலம் ஒண்ணு, அதுக்கப்புறம் தினமணி ஒண்ணு, ஜல்சா டிவி. ஓடி போனவன் விபத்துல இவங்க செய்தியை மட்டும் பிரசுரிக்கக்கூடிய முந்தி டிவி. இவங்களெல்லாம் தான் நிருபர் அங்க முன்னாடி உட்காந்துருப்பாங்க. அவங்க கிட்ட உட்காந்துட்டு உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு அவங்க கிட்ட போய் கேட்பாரு. அவங்களுக்கு என்ன பிரச்சனை, எப்படா கவர் கொடுப்பாரு சீமானு, ஒரு 500 ரூபாய் 1000 ரூபாய் கொடுப்பாரு, அதை போய் ஒளிபரப்பலாம்னு சொல்லிட்டு அவங்க உட்காந்துட்டு இருக்காங்க. காட்டுக்கிட்ட போய் மரத்துக்கிட்ட போய் பேசுறேன், காட்டுக்கிட்ட போய் பேசுறேன், பறவை கிட்ட போய் பேசுறேன். கல்லு குடிச்ச குரங்கு எப்படி இப்படி ஆடுமோ அப்படியெல்லாம் ஆடிக்கொண்டு வேசி மகன் என்று சொல்லிவிட்டார். ஆனால் அம்பேத்கர் அவர்கள் கூட அதை சொல்லவில்லை. முண்டமே பூவேர் சூத்ராஸ் என்று எழுதியவர் அம்பேத்கர் தான். பெரியாருக்கு முன்னாடி 1926ஆம் ஆண்டு பூவேர் சூத்ராஸ் போய் படி. சூத்ரன் என்றால் யார் என்று மனு என்னென்ன சொல்லியிருக்கானோ எடுத்து போட்டு அக்கா பிரிச்சு மேஞ்சவர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் தான். மாவட்டத்திற்கு ஒரு மருத்துவக் கல்லூரி, மாவட்டத்திற்கு ஒரு மருத்துவமனை என்று கொண்டு வந்தா அதையெல்லாம் மாற்றிட்டு இவர் பார்த்தீங்கன்னா எவ்வளவு பழமைவாதம். தடுப்பூசி போடாத, கோவிட் டைம்ல தடுப்பூசி போடாத, தடுப்பூசி போட்டா உனக்கு பிரச்சனை. ஆனா அவன் மட்டும் போய் தடுப்பூசி போட்டுக்கலாம். பிள்ளைங்களுக்கு எல்லாம் இயற்கை பிரசவம் தான் நிகழ்த்த வேண்டும். எல்லாருக்கும் சுகப்பிரசவம் வந்து இயற்கை டாக்டர் எல்லாம் போய் பார்க்காது. ஆனா அவர் பொண்டாட்டிக்கு மட்டும் போயிட்டு அவரு அப்போலோ ஹாஸ்பிட்டல் போய் பிரசவம் பார்க்கறாரு. நீ யோக்கியனா? உன்னை பத்தி எங்களுக்கு தெரியும். சீமான் யாருன்னு கூட இருந்து பார்த்து எனக்கு தெரியும். புரியுதா? எங்க வீட்டு மாடியில் கூட்டம் நடக்கும்போது ஒரு பக்கெட்ல பிரியாணி எடுத்து வச்சிரு, இன்னொரு பக்கெட்ல சிக்கன் எடுத்து வச்சிருன்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய தோழர்களிடம் கார்ல பலாண்ட வாங்கி வச்சிருன்னு சொன்னவர் தான் அவர். ஆனால் மருத்துவர் ஜெயலலிதா அவர்கள் பக்கத்துல உட்காந்து பேசுறாரு. பேசிட்ட பிறகு என்கிட்ட சொல்றாரு, அன்பு அவர் ஆல்கஹாலிக் இன்ஃப்ளூயன்ஸ்ல இருந்தா மாதிரி இருக்கு அப்படின்னு என்கிட்ட சொல்றாரு. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரெமி மார்டின் வாங்கி என்னென்ன குடிச்ச எங்களுக்கு தெரியாதா? என்ன அண்ணா என்ன ஏதாவது கருக்கலைப்பு பண்ணிருக்கிறாரா? இல்ல ரெமி மார்டின் குடிச்சாரா உன்ன மாதிரி? நீ என்ன பாலிய ஜல்சா பண்ணிட்டு 2009ஆம் ஆண்டு ஈழத்துல மிகப்பெரிய போர் நடக்கும் போது நீ என்ன பண்ணிட்டு இருந்த? நடிகை கூட குமாலம் போட்டுட்டு இருந்த ஆதாரங்கள் அந்த பெண் தான் சொல்றேன். நாங்க சொன்னோம். அப்படி பேரறிவாளன் கூட முந்தா நாள் பேசிட்டு வரும்போது சொல்றேன், என்ன சீமான பாக்குறேன் அவங்க எச்ச பையன் இதே வார்த்தை சொல்றாரு. என்னைக்கு அவன் வந்து பெரியாரை வந்து கேவலமா பேசினானோ அவன் திரும்பியே பாக்குறதில்ல. ஏன்னா அந்த பத்தி எல்லாம் பேசி டென்ஷன் பண்றீங்க, நான் வேற கார் ஓட்டிட்டு இருக்கேன், நான் விட்டுற போறேன் அப்படின்றாரு. நாம் தமிழர் கட்சிக்காரெல்லாம் அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு கிட்டு எடுத்துன்னு வந்திருப்பான். அந்த கிட்டு என்ன தெரியுமா? யூரின் டெஸ்ட் கிட்டு. என்ன அந்த யூரின் டெஸ்ட் கிட்ட என்ன தெரியுமா? முதல்ல யூரின் அவன் குடிச்சு பார்த்துருவான். இவன் தெலுங்கனா, கன்னடனா, அப்புறம் மலையாளத்தானா எல்லாம். இது உனக்கு தேவை. எந்த பார்ப்பவரும் செய்ய துணியாத ஒரு வேலையை பிராமண கடப்பாறை கொண்டு திராவிடத்தை இடிப்பான். டேய் கடப்பாறை என்னன்னு தெரியாதுடா பாப்பானு. கடப்பாறை பிடிச்சி பார்த்துருப்பானா? அவன் ஒரு மண்வெட்டி பிடிச்சிருப்பானா, ஒரு கொத்துக்கம்பு பிடிச்சிருப்பானா, ஒண்ணு அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் இப்ப புல்லு பூணூல். இந்த பஜனெல்லாம் வந்து அன்னைக்கே கியா விஸ்வநாதன் சொல்லிட்டு போயிட்டாரு, ஆப்போசி சொல்லிட்டு போயிட்டாரு. எல்லாம் தூக்கி தொடச்சி போட்டுட்டு தான் நாங்க வந்திருக்கோம். எனக்கு முன்பு உரையாற்றிய அறிவுமதியாக இருந்தாலும், ரூதர் கார்த்திக்காக இருந்தாலும், தோழர் தபசியாக இருந்தாலும், பெரியாரிய கொள்கை இன்று எந்த அளவிற்கு தேவைப்படுகின்றது என்பதை மிக தெளிவாக சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள். ஆனால் ஒரு பக்கம் தேவையாக இருந்தாலும் அதிகமாக இன்று விமர்சிக்கப்படுகின்ற ஒரு தலைவராக, அதுவும் ஒரு கோடாரி காம்பாக நம்பாலேயே வளர்த்து விடப்பட்டு இதே இடத்திலே நடைபெற்ற பல கூட்டங்களிலே பேசிவிட்டு சென்றிருக்கக்கூடிய நாம் தமிழர் இயக்கத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் என்று தன்னை சொல்லிக் கொண்டு தெரிகின்ற சீமான் அவர்கள் இன்று ஒரு மிகவும் மட்டமான, மிகவும் கேவலமான முறையிலே தந்தை பெரியார் அவர்களை பற்றி ஒரு கருத்தியல் ரீதியாக ஒரு தலைவரை விமர்சித்தால் நிச்சயமாக நாம் கருத்தியல் ரீதியாக விமர்சிப்போம். ஆங்கிலத்தை சொல்லுவார்கள் ரீடிங் பிட்வீன் த லைன்ஸ் என்று சொல்வார்கள். ஒரு 20 வரிகளிலே ஒரு தலைவர் பேசியிருக்கிறார் என்றால் அவர் எந்த காலத்தை ஒட்டி பேசியிருக்கிறார்? பெரியார் அடிக்கடி சொல்வார் கால தேச வர்த்தமானம் என்று சொல்லுவார். எந்தெந்த காலகட்டத்திலே அவர் காங்கிரஸ் பேர் இயக்கத்திலே தலைவராக இருந்தார். 1919 ஜாலியன் வாலாபாக் படுகொலையை அதற்கான நிகழ்வை கண்டு கொதித்து முதலாக மொழிவாரி மாநிலங்கள் அமைக்கப்பட்டு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி, கேரள காங்கிரஸ் கமிட்டி, ஆந்திர காங்கிரஸ் கமிட்டி, கர்நாடக காங்கிரஸ் கமிட்டி என்று அழைக்கப்பட்ட போது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவராக நேரடியாக அவர் தலைவராகத்தான் வருகிறார். தலைவராக பொறுப்பேற்று அப்பொழுது அவர் பேசிய பேச்சிற்கும், காங்கிரஸில் இருந்தபோது பேசிய பேச்சிற்கும், குடியரசை ஆரம்பித்து நடத்திய போது பேசிய பேச்சிற்கும், சுயமரியாதை இயக்கத்தை கண்ட போதும், அதை போல சுயமரியாதை சமதர்ம இயக்கம் கண்ட போதும், நீதி கட்சி தலைவராக இருந்த போதும், திராவிடர் கழகம் கண்ட போதும், பச்சை தமிழர் காமராஜரை ஆதரித்த போதும், திமுக கழகத்தை ஆதரித்த போதும், அவர்
கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டு கால நெடும்பயணத்திலே பலரை ஆதரித்திருப்பார், பலரை எதிர்த்திருப்பார், பல கோணங்களில் பலவற்றை பேசியிருப்பார். ஆனால் இவர்கள் அதையெல்லாம் விடுத்துவிட்டு எவ்வளவு மோசமான முறையிலே தந்தை பெரியார் அவர்களை பற்றி, அதுவும் பொது மேடைகளிலே ஒரு பார்ப்பனர்களை கூட பேசுவதற்கு அஞ்சி நடுங்கக்கூடிய செயல்களை என்று சீமான் கோடாரி காம்பாகன் என்று செய்து கொண்டிருப்பதை நாம் தோலுரிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். தோழர்களே, இன்று அவருடைய கூட்டத்திலே சமீபத்திலே ஒரு பெண் கார்த்திகா என்று ஒருவர் பேசுகிறார். அதாவது பெரியார் தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் ஏழைகளுக்கு அளிக்கவில்லை, அவர் ட்ரஸ்டாக அவரே வைத்து கொண்டார் என்று. அவர் ட்ரஸ்டாக வைத்திருக்கிறார். கிட்டத்தட்ட இன்றைக்கு அவர் மணியம்மையாரை திருமணம் செய்த போது கூட அது ட்ரஸ்ட்டு தான். மணியம்மையாரை திருமணம் செய்த போது தனிப்பட்ட முறையில் அவர் அவரை மட்டுமே அந்த ட்ரஸ்டியாக வைக்கவில்லை, கூடவே ஒரு 5 பேரை ட்ரஸ்டியாக உருவாக்கி பிரச்சாரம் நிறுவனத்திற்கு பிரச்சாரம் செய்ய வேண்டும். இந்த பிரச்சாரத்தை செய்வதற்கு தமிழகத்தில் ஆள் இல்லை. என்னை விட்டால் இந்த சாதி ஒழிப்பிற்கோ எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காமல், அரசியல் கட்சிக்கு செல்லாமல், பதவிகளுக்கு செல்லாமல் சாதி ஒழிப்பு பணியை, தமிழர்களுடைய முன்னேற்ற பணியை செய்து கொண்டிருந்த ஒரு தலைவர் மீது ஒரு அவதூறை பரப்புகின்ற செயலாக இன்று அவர்கள் இருக்கிறார். சீமானோட ஸ்டைல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம தோழர்கள்லாம் கூட நிறைய பேர் கேட்டாங்க. அதாவது அதர்மம் தோழர் அவர் பேர் என்னப்பா மனோஜ், அவர் கூட கூப்பிட்டு பார்த்துட்டார். நேராக விவாதத்துக்கு வாங்க. அவர் பார்த்தீங்கன்னா அவரோட ஸ்டைல் என்னென்னா, எதிர்க்க இருக்கக்கூடிய ரிப்போர்ட்டர்ஸ், நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ரிப்போர்ட்டர்ஸை பற்றிலாம் தெரியும். பழைய தலைமுறையின் ஒரு, அதை நான் பேப்பரை நான் சொல்ல விரும்பலை, பழைய தலைமுறை தொலைக்காட்சி ஒன்று, அதுக்கப்புறம் தினமலம் ஒன்று, அதுக்கப்புறம் தினமணி ஒன்று, அதுக்கப்புறம் ஜல்சா டிவின்னு ஒரு டிவி இருக்குது, நீங்கள் பார்த்துருக்கலாம். அதே மாதிரி ஓடி போனவன், செத்து போனவன், விபத்தில் செத்து போனவன், இவங்க செய்தியை மட்டும் பிரசுரிக்கக்கூடிய முந்தி டிவி, இவங்களெல்லாம் தான் நிருபர் அங்கே முன்னாடி உட்காந்துருப்பாங்க. அவங்க கிட்ட உட்காந்துட்டு உனக்கு என்ன பிரச்சனை, உனக்கு என்ன பிரச்சனை, உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு அவங்ககிட்ட போய் கேட்பார். அவனுக்கு என்ன பிரச்சனை, எப்படா கவர் கொடுப்பாரு சீமானு, ஒரு 500 ரூபாய் 1000 ரூபாய் கொடுப்பாரு, அதை போய் ஒளிபரப்பலான்னு சொல்லிட்டு அவனுங்க உட்காந்துட்டு இருக்காங்க. நீ பேச வேண்டியது பெருவேற விமர்சிக்க வேண்டும், படித்தவர்களிடம் கேளு. நான் கூட சன் டிவியை குணசேகரன் சொன்னேன், நான் ரிட்டையர் ஆகிட்டேன், என்ன ஒரு நிருபராக்கியா, நான் போய் அங்கே போய் உட்காந்துக்கிறேன், அவனை என் எதிர்க்க பேசுகிறேன், சீமான் என் எதிர்க்க பேசுகிறேன் பெரியாரை பற்றி, நான் கிழிக்கிறேன்னு சொன்னேன். ஆனால் அவர்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா தயங்குகின்றார்கள். சன் டிவி நிருபர்களை கூட அந்த சீமானை பற்றி எதிர்கேள்வி கேட்கறதுக்கு தயங்குறாங்க. ஒரு இடத்துல அவர் சொல்கிறாரு, ஆங்கிலத்தை படிக்க சொன்னார் பெரியார். ஆமாம், அது என்ன புதுசாக நீ கண்டுபிடிச்சியா, ஆங்கிலத்தை பெரியார் படிக்க தான் சொன்னார், இல்லைன்னு சொல்லலை. அதுக்காக தமிழுக்கு துரோகம் செஞ்சாரா? தமிழுக்கு புதிய எழுத்துக்களை கண்டுபிடித்தவர் யார்? அவர் தான். அவர் ஆரம்பித்த பத்திரிகைகளுடைய பேர் என்ன சமஸ்கிருதத்தில் பேர் வச்சாரு, குடியரசின் பேர் வச்சாரு, உண்மையின் பேர் வச்சாரு, புரட்சியின் பேர் வச்சாரு, விடுதலையின் பேர் வச்சாரு, பகுத்தறிவின் பேர் வச்சாரு. எந்த பேருமே அவர் ஆங்கிலத்திலேயோ அல்லது சமஸ்கிருதத்திலே பேர் வைக்கல. அதன் பேர் அவர் எந்த நாட்டில் அவருடைய செயல்பாடுகளை, அரசியல் செயல்பாடுகளை வைத்துக் கொண்டார், எந்த மக்களுக்காக உழைத்தார்? தமிழ்நாட்டு மக்களுக்கு தானே உழைச்சாரு. ஆந்திராவில் போய் அவர் எத்தனை கூட்டம் பேசினாரு, கர்நாடகாவில் போய் எத்தனை கூட்டம் பேசினாரு, கேரளாவிற்கு கூட வைக்கத்திலே அங்கு நடைபெறுகின்ற அநீதிகளை கண்டித்து வைக்கத்தில் போய் சிறை கிட்டத்தட்ட ஒரு 2 ஆண்டு காலம் சிறையிலிருந்து அந்த போராட்டத்தை வழி நடத்தினார். நீ அப்பேற்பட்ட தலைவர் போய் ஆங்கிலம் படிக்க தான் சொல்றோம், நாங்களும் ஆங்கிலம் படிக்க சொல்கிறோம் என்று நாங்களெல்லாம் உயர்ந்திருக்கிறோம் என்றால் ஆங்கிலம் படித்ததால் தான். ஆகிய வெறும் தமிழை மட்டும் படித்து முன்னேற முடியும், தமிழ் தாய்மொழி தான். ஆனால் இன்று உலகத்திலே போட்டி போட வேண்டும் என்றால், இன்று இந்தியாவிலேயே 52% உயர்கல்வியிலே பெண்கள் இருக்கிறார்கள் என்றால், தமிழ்நாட்டை சேர்ந்த பெண்கள் உயர்கல்வி கற்றிருக்கிறார்கள், உயர்கல்வி என்ரோல்மெண்ட் ரேஷியோ இந்தியாவிலேயே அதிகமாக இருக்குன்னா அதுக்கு காரணம் இந்த ஐடி இண்டஸ்ட்ரியில் கம்பீட் பண்ண முடியுது, தமிழ்நாடு கம்பீட் பண்ண முடியுது. அது ஒரு காரணம், மிக முக்கிய காரணம் ஒரு ஆங்கில கல்வி. ஆகவே பெரியார் அதை முன்னமையை கணித்து ஆங்கிலம் படியுங்கள் என்று சொன்னார். அதில் என்ன இருக்குது, அதில் என்ன தப்பு இருக்குது? அதை இவர்கள் ஆங்கிலம் படியுங்கள் என்று சொன்னார். எங்களை சூத்திரர் ஆக்கி எங்களை வேசி மகன் என்று சொல்லிவிட்டார். ஆனால் அம்பேத்கர் அவர்கள் கூட அதை சொல்லவில்லை. முண்டமே ஹூவேர் சூத்ராஸ் என்று எழுதியவர் அம்பேத்கர் தான். பெரியாருக்கு முன்னாடி 1926ஆம் ஆண்டு ஹூவேர் சூத்ராஸ் போய் படி,
சூத்திரன் என்றால் யார் என்று அதை மனு என்னென்ன சொல்லியிருக்கானோ எடுத்து போட்டு அக்கா பிரித்து மேஞ்சவர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் தான். அந்த புத்தகத்தை படித்து தான் பெரியார் அவர்களை கூட விவரமாக தெரிஞ்சுட்டு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அதிலே மிக அழகாக யார் சூத்திரர்கள், ஏவல் பணி செய்வதற்காக அந்த 3 ஜாதியினருக்கு ஏவல் பணி செய்வதற்காக வைத்திருந்தவர்கள், படையிலே தோற்றவர்கள், அந்த 3 நபர்களுக்கும் வேசி மக்களுக்கு பிறந்தவர்கள் எழுதியிருக்க. அதுதான் பெரியார் சொன்னார். ஆகவே பெரியார் ஏதோ புதுசாக இவர் ஏதோ சூத்திரர் கண்டுபிடிச்ச மாதிரி எங்களை எல்லாம் வேசி மக்களாக்கி விட்டார். அண்ணல் அம்பேத்கர் கூட அது போல சொல்லவில்லை என்று. அம்பேத்கர் சூத்திரன் என்று சொல்ல மிக மோசமான சொல் என்று சொல்கிறார். சூத்திரன் என்ற அந்த இதிலிருந்து விலகி வர வேண்டும் என்று அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் மிக அழகாக அவருடைய நூலில் ஹூவேர் சூத்திராசர் சொல்கிறார். ஆகவே பெரியாரை அந்த நிலையிலிருந்து மீள வேண்டும் என்று சொல்கிறார். அவ்வளவுதான். அதை விடுத்து இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்பாக மெடிக்கல் காலேஜில் சேரணும்னா சமஸ்கிருதம் படிச்சிருக்கணும். அப்போ படித்தாதான் நீ மெடிக்கல் காலேஜில் சேர முடியும் என்ற நிலை இருந்தது. அதையெல்லாம் ஒழிச்சது யாரு? நீதி கட்சியும் தந்தை பெரியார் அவர்களும் தான். ஒரு 120 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த சென்னை கோட்டையில் இருக்கக்கூடிய ஒரு அலுவலகத்து ஒரு வெள்ளைக்காரன் போனான். போயிட்டு காலையில் ஒரு 11 மணிக்கு போயிருக்கான். போனால் அந்த எல்லா அங்கேருந்து அந்த அப்போல்லாம் அரசு அலுவலகம்லாம் ஒரு பெரிய ஹால் மாதிரி இருக்கும். ஒரு 100-150 பேர் ஒரே ஹால்லே தான் இருப்பாங்க. எல்லாம் பார்த்தீங்கன்னா வெள்ளைக்காரன் அந்த அந்த கவர்னர் மிரண்டே போயிட்டான். என்னடா அது, பெண் கல்வியே இல்லைன்னு சொல்கிறாங்க தமிழ்நாட்டில், ஆனால் எல்லோரும் பெண்களாக அமர்ந்திருக்கிறார்களே, எல்லோரும் தலையை விரித்து போட்டு விட்டு தலையை ஆற்றி கொண்டிருக்கிறார்களே, என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்படுறான். அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற ஆளை கூப்பிட்டு கேட்டான், ஒய் யூ ஆர் நாட் டிஸ்க்ளோஸ் திஸ் மேட்டர், so many ladies are working in this office, see. அப்போ அந்த ஐயர் சொன்னாரா, they are not ladies, today அமாவாசை அன்னைக்கு எல்லாரும் ஆம்பளைங்கெல்லாம் ஜிட்டு வச்சுட்டு குளிச்சுட்டு எல்லாரும் ஆற்றிக்கிட்டு இருக்கிறான்னு சொல்லிட்டு சொன்னாப்பிலையா. ஆக அந்த மாதிரி ஒரு நிலைமை 150 பேருமே ஜிட்டை காய போட்டுட்டு இருக்கான் அமாவாசை அன்னைக்கு. நான் படித்த பள்ளிக்கூடம் ராமகிருஷ்ணா மிஷன் பள்ளி இங்கே தியாகராய நகரில் இருக்கு. நான் படித்த பள்ளியில் அமாவாசைனா எங்களுக்குலாம் ஜாலியாக இருக்கும். ஏன் தெரியுமா? காலையில் 2 பீரியடு கட்டு, காலையில் 2 பீரியடுக்கு லேட்டாக வரலாம். அமாவாசை அன்னைக்குன்னா எல்லா ஐயர் பையனும் அங்கே போயிட்டு சுவாஸ்தம் கொடுத்துட்டு எல்லாம் வருவான் மெதுவாக. ஆனால் நம்ம விட்டது அமாவாசை ஒன்றுமே இல்லையே, மத்தியானத்துக்கு மேலே தான் எங்கள் வீட்டில் சோறு ஆக்குவாங்க. மத்தியானத்துக்கு லீவ் விட்டால் பரவாயில்ல நாங்கள் நினைப்போம். ஆனால் ஐயருங்கெல்லாம் காலையிலே பண்ணிட்டு வருவோம். ஆக அவ்வளவு மோசமான நிலைமை. அந்த நிலைமையை மாற்றி இன்றைக்கு எங்கள் அண்ணன் குளத்தூர் மணியார்கள் தான் சொல்வார், 1920 15 தாசில்தார்கள் தமிழ்நாட்டிலே ரெக்ரூட்மெண்ட் செய்யப்பட்டார்கள், பணி நியமனம் செய்யப்பட்டது. அந்த 15 பேரிலே 14 பேர் பார்ப்பனர்கள், ஒருவர் மட்டும் உயர் ஜாதி சேர்ந்தவர், ஒருத்தர் கூட பட்டியல் பிரிவினரோ அல்லது பிற்படுத்தப்பட்டவரோ இல்லை. ஆனால் அதே 2020ஆம் ஆண்டு தமிழ்நாட்டிலே 15 பேர் முதலிடம் பெறுகிறார்கள் +2ல். அந்த 15 பேருமே பிற்படுத்தப்பட்ட பழங்குடியை சேர்ந்தவர்களாக மாற்றப்பட்டிருக்கிறது. ஒரு 100 ஆண்டு கால உழைப்பு எப்படி தலைகீழாக மாற்றப்பட்டிருக்கு. நீ என்ன பண்ற? நீ அதை பின்னாடி இழுத்துக்கிட்டு போற. எனக்கு என்னன்னா விமான நிலையம் வேணாம். யார் ஃப்ளைட்டில் போகிறான், யார் போகிறான்? நீங்கள் போய் பாருங்கள். நீங்கள் ஹைதராபாத்லையும் பெங்களூர்லையும் டெல்லியில் இருக்கக்கூடிய விமான நிலையம் எவ்வளோ பெருசாக இருக்குது. மக்கள் விமான நிலையத்தை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு காலத்தில் நாம் கட்ட வண்டியிலே சென்று கொண்டிருந்தோம். மிக மெதுவாக சைக்கிளில் போனோம், அதன் பிறகு மோட்டர் பைக்கில் போனோம், அதை விட வேகமாக போகணும்னு சொல்லிட்டு காரில் போனோம், ட்ரெயினில் போனோம். இன்றைக்கி ட்ரெயினில் போகிறது கூட முடியலைன்னு சொல்லிட்டு புல்லட் ட்ரெயினில் போகிறதுக்காக முயற்சி பண்ணுறோம். மக்களுடைய வாழ்நிலை மாறிக்கொண்டு வருகிறது. நாளைக்கு விமானத்தில் போக வேண்டியிருக்கிறது. நானே ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பாக டெல்லி போனேன்னா தொடர் வண்டியில் தான் போவேன். ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய வேலைகள், உடல்நிலை அதெல்லாம் கருத்தில் கொண்டு ஓரளவுக்கு நமக்கு பொருளாதார ரீதியாக பலமும் அமைந்து விட்டதால் விமானத்தில் சொல்கிறோம். அது வேணான்றார். சரி, ஓகே, அது வேணாம், விமான நிலையம் தான் வேணாம். அதுக்கடுத்து அணை கட்டாதீங்க. அணை கட்டியதே தப்பு. ஏண்டா அணை கட்டினதால் தான்டா இன்னைக்கு மேட்டூரில் அணை கட்டினதால் தான் இன்னைக்கு தஞ்சை மாவட்டமே ரைஸ் போலாக இருக்குது. அதான் நெற்களஞ்சியமாக இருக்கிறது. ஆந்திரா போன்ற பகுதிகள் நெற்களஞ்சியமாக மாறுறதுக்கு காட்டன் பிரபு என்பவர் ஒருத்தர் தான் காரணம். அவர் தான் கோதாவரி கிருஷ்ணாவில் அணை கட்டுறாரு. அவர் தான் இங்கே கல்லணையை மாற்றி கல்லணை கட்டுறாரு. ஸ்டான்லி என்பவர் மேட்டூர் அணையை கட்டாரு. அதை கட்டாத. சரி, விமான நிலையம் வேணாம், ரோடு வேணாம், அப்புறம் மெட்ரோ ரயில் வேணாம். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ஏன்னா மெட்ரோ ரயிலில் மெட்ரோ அது போக்குவரத்தில் ஒரு புதிய போக்குவரத்து. இன்றைக்கு
இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா பகுதியிலும் வந்துச்சு. நீ உண்மையாகவே தமிழ்நாட்டுக்கு உரிமை குரல் எழுப்ப வேண்டும் என்றால் என்ன சொல்லியிருக்கணும்? கோயம்புத்தூருக்கும் மதுரைக்கும் ஏன்டா மெட்ரோ ரயிலை மறுத்த? ஏன் மறுத்த? அதை வந்து நீ ஒன்றிய அரசு நோக்கி கேட்டிருக்கணும். ஆந்திராவிலே, விசாகப்பட்டினத்திலே, விஜயவாடாவிலே 20 லட்சத்துக்கு கீழே இருக்கிறவங்க தான் மக்கள் வசிக்கிறாங்க. ஆனால் அங்கு வந்து இங்கே பணிகள் தொடங்கி விட்டது. அவன் கேட்டு வாங்குறான். உத்தரப்பிரதேசத்தில் 6 இடங்களிலே அந்த மெட்ரோ ரயில் பணி நடக்குது. இன்றைக்கு டெல்லியில் கிட்டத்தட்ட 13,000 கோடி ரூபாய் கொடுத்து 13,000 ரூபாய் கொடுத்து கிட்டத்தட்ட 7ஆம் கட்ட மெட்ரோ ரயில் பணி நடக்கின்ற தோழர்களே. ஜெயலலிதா அவர்கள் கூட இதே தவறை செய்தார்கள். நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் உள்துறை அமைச்சராக இப்போது உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருக்கும்போது மெட்ரோ ரயிலை கொண்டு வந்தார். இவங்களை அதை தடை போட்டு 5 ஆண்டு காலம் தடை செய்ததால் இன்று கிட்டத்தட்ட தாமதமாக நமக்கு வந்து சேர்ந்திருக்கு. ஆக விரைவான போக்குவரத்து வசதிகளை ஏற்படுத்திக்கொள்ள நீ பின்னோக்கி இழுத்து போறிய மக்களை. ஆனால் பின்னோக்கி இழுத்து எவ்வளோ கஷ்டப்பட்டு தந்தை பெரியார் அவர்களும், நீதி கட்சி தலைவர்களும், திராவிட முன்னேற்ற கழகம் அரசும், திராவிட இயக்கங்களும் எவ்வளவு பேர் முற்போக்காக சிந்தித்து முற்போக்கான திட்டங்களை விதைத்து மாவட்டத்திற்கு ஒரு மருத்துவக் கல்லூரி, மாவட்டத்திற்கு ஒரு மருத்துவமனை என்று கொண்டு வந்தால் அதையெல்லாம் மாற்றிட்டு இவர் பார்த்தீங்கன்னா எவ்வளவு பழமைவாதம். தடுப்பூசி போடாத, கோவிட் டைமில் தடுப்பூசி போடாத, தடுப்பூசி போட்டால் உனக்கு பிரச்சனைன்ட்டு. ஆனால் அவன் மட்டும் போய் தடுப்பூசி போட்டுக்கிறான். அவன் பிள்ளைங்களுக்கெல்லாம் அவன் மட்டும் போய் தடுப்பூசி எல்லா தடுப்பூசியும் போய் உள்ளே போய் போட்டுக்கிறான். எல்லாம் வந்து இயற்கை பிரசவம் தான் நிகழ்த்த வேண்டும். எல்லாருக்கும் சுகப்பிரசவம் வந்து இயற்கை டாக்டர்லாம் போய் பார்க்காது. ஆனால் அவர் பொண்டாட்டிக்கு மட்டும் போயிட்டு அவர் அப்போலோ ஹாஸ்பிட்டல் போய் பிரசவம் பார்க்குறாரு. அதே போல் எல்லா திட்டங்களும் எல்லா விதத்திலுமே தடையாக இருந்து கொண்டு தந்தை பெரியார் அவர்களை போல முற்போக இப்போ எனக்கு முன்னாடி பேச அறிவுமதி அவர்கள் சொல்கிறாங்களே, கருப்பையை நீக்கினா கருப்பையை கட் பண்ணி எடுக்க சொன்னால் அப்படி இல்லை. பெண்கள் குழந்தைகளை பெற்றுக்கொண்டு பரிதவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு நீ சொல்கிறதெல்லாம் கேட்கவே மாட்டாங்க. பெண்களை இன்றைக்கு வந்து இன்றைக்கு பார்த்தீர்கள் என்றால் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வெளியிட்டிருக்காங்க. 2030 அமெரிக்காவில் 50% பெண்கள் திருமணம் செய்து கொள்ள மாட்டார்கள், குழந்தை பெற்றுக்கொள்ள மாட்டார்கள். B4 என்ற ஒரு கொரியாவில் ஒரு இயக்கம் வளர்ந்து கொண்டிருக்கிறது. எல்லாம் பயப்படுறான். அப்படியா நம்ம நாட்டுக்கெல்லாம் பரவிடுமோன்ட்டு. ஏன்னா எந்த பெண்களுமே கல்யாணத்துக்கு தயாராக இல்லை. இன்னைக்கு கொங்கு போன்ற பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளைங்க தான் அதிகம், பொண்ணுங்க இல்லை. எல்லாம் கேரளாவுக்கு போய் கல்யாணம் பண்ணிட்டு வரான் எல்லாம். ஏன்னா பெண்களுடைய சாய்ஸ் அதிகமாகிடுச்சு. இந்த மாப்பிள்ளை வேணாம், எனக்கு படித்த மாப்பிள்ளை தான் வேணும், எனக்கு குடிகாரம் வேணாம், எனக்கு நான் ஒழுங்கான இருக்கிறது தான் வேணும், இல்லாட்டி நான் டைவர்ஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கக்கூடிய நிலையில் நீ என்ன சொல்கிறேன்னா இன்னைக்கு வந்து பெண்களை திருப்பி வைத்து கொண்டு போகிறான், பின்னாடி இழுத்துக்கிட்டு போகிறேன். அந்த அவங்க சொல்கிறாங்க அந்த அவருடைய மாநாட்டுக்கு வருகின்ற பெண்களை எல்லாம் வைத்துக்கொண்டு பெண்களுக்கு எதிரான கருத்துக்களை, அதாவது ஒரு பெண்மணி பேசுகிறாங்க, அண்ணாதுரை தான் இருக்கிறதுலேயே வந்து போதை ஆசாமி, CN அண்ணாதுரை தான் போதை ஆசாமியா, அவர் தான் வந்து மூக்குப்பொடி போட்டாராம். அட முண்டமே, மூக்குப்பொடி என்பது தொழிலாளர்கள் அந்த காலத்தில் ஒரு சாதாரண எளிமையான கிடைக்கக்கூடிய ஒரு சமாச்சாரம். TS பட்டணம் பொடின்னு சொல்லிட்டு அப்போலாம் நம்ம படிச்சது இப்போ இருக்கோ இல்லைன்னு தெரியல. அதெல்லாம் அது அங்கங்கே ஒருத்தர் வந்து கால் இடுக்கில் ஒரு உரல் மாதிரி வச்சுன்னு இடிச்சிட்டு உட்காந்துருப்பா. TS பட்டணம் போடிட்டு எங்கள் தாத்தா போடுவார், எங்கள் சித்தப்பாக்கெல்லாம் போடுவாங்க. எனக்கு கூட ஒரு மூக்கில் ஒரு முறை வச்சு விட்டாங்க, தும்மல் வந்துச்சு, விட்டுட்டேன் நான், இல்லாட்டி நானும் கூட போட்டிருக்கோன்னு வச்சுங்க. ஆகவே மூக்குப்பொடி என்பது ஒரு சாதாரண ஒரு அந்த தொழிலாளர் தோழர்கள் எல்லாருமே போடுவாங்க. எல்லாரும் ஒரு மூக்குப்பொடி டப்பாவை வச்சுருப்பான், வசதியாக இருக்கிற வெளியில் வச்சுருப்பான், ரொம்ப பெரிய பணக்காரன் தங்குதல் கூட வச்சுருப்பான். அது வந்து இடுப்பில் கட்டி வச்சுக்கிட்டு மூக்குப்பொடி போடுவார்கள். அது படித்தவர் படிக்காதவர் எல்லாம் இருந்தது. அண்ணா மூக்குப்பொடி போடுகிற ஸ்டைலே ரொம்ப நல்லா இருக்குன்னுவாங்க. அப்படியே பேசிக்கொண்டே அன்பார்ந்த தோழர்களே அப்படின்னு போடுவாராம். அப்படி போட்டால் தெரியவே தெரியாதுன்னுவாங்க. அதுக்கப்புறம் இப்படி மைக்கு பிடிச்சிட்டு அந்த துண்டை அப்படி போட்டு அவர் தொடச்சிட்டு திரும்ப அவர் பேசிட்டு தொடச்சிட்டு போயிட்டே இருப்பாருன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அந்த அழுக்கு அப்படியே சட்டையிலே இருக்குமா. அடுத்த நாள் வர கூட்டத்தில் கூட அந்த மூக்குப்பொடி இவர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஓரல் கேன்சர் வந்ததே அண்ணாவுக்கு வந்து இன்றைக்கு அதை வந்து சினிமாவில் காட்டுறாங்க பார்த்தீங்களா, அந்த ஓரல் கேன்சர் வந்ததுக்கு முழு முதல் காரணம் இவங்க பார்த்து கஞ்சாவை போய் எந்த மாதிரி ஒரு அந்த கார்த்திகா என்ற பெண்மணி மட்டமான முறையிலே ஒரு முன்னாள் முதல்வர், ஒரு எளிமையின் தலைவர் அண்ணா அவர்கள் வந்து ஒரு அறிவகத்திலே வடசென்னையில் இருக்கக்கூடிய அறிவகத்திலே அவருடைய செயற்குழு கூட்டத்தை ஒரு 20 பேர் கொண்ட கூட்டத்தை முடிச்சுட்டு வெளியில் வராரு. வெளியில் வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஒரு எல்லாத்தையும் முடிச்சுட்டு வெளியில் வரும்போது யாருமே இல்லை. எல்லாரும் அவருடைய காரில் கிளம்பி விடுறாங்க. நாவலர் நெடுஞ்செழியன் போயிடுறாரு, அன்பழகன் போயிடுறாரு, கலைஞர் போயிடுறாரு, எல்லாம் போயிடுறாங்க. இவர் வந்து வெளியே நிற்கும் போது விஸ்வநாதன், இப்போ இருக்கு VIT முதல்வர் விஸ்வநாதன் வந்து, அண்ணா என்னங்க அண்ணா கேட்குறான், இல்லைப்பா அந்த டாக்ஸி பிடிக்கிறதுக்கு ஆள் அனுப்பியிருக்கேன்.
எல்லோரும் காரிலே போகும்போது கூட தனக்கென்று ஒரு காரே வைத்துக்கோ. அப்புறம் விஸ்வநாதன் சொல்கிறேன், என்னென்னா நீங்கள் டாக்ஸியில் வாங்கினேன், என் காரில் வாங்கினா. ஒரு சாதாரண ஒரு மாணவராக இருந்த அந்த செயற்குழு உறுப்பினராக இருந்த 25 வயசான விஸ்வநாதனே கார் வச்சுருந்தாரியா? கிட்டத்தட்ட பல நாடகங்கள் எழுதி பல பல மேடைகள் போட்டு கிட்டத்தட்ட எதிர்கட்சி தலைவராக இருந்த அண்ணா கிட்ட கார் இல்லை. அவென்யூ ரோடில் இருக்கக்கூடிய நுங்கம்பாக்கம் அவனி சொல்ல நீங்கள் என்னைக்கு கூட போகலாம். நானும் கிட்டத்தட்ட 35 வருஷமாக அங்கே வேலை செஞ்சுட்டு அண்ணாவோட வீடு எங்கெங்கன்னு தேடி பார்த்து அண்ணாவோட வீடே விற்றுட்டாங்க. அந்த அளவிற்கு ஒரு எளிமையான ஒரு தலைவராக வாழ்ந்தவரை பார்த்து மூக்குப்பொடி போட்டு போதை ஆசாமின்னு ஒருத்தர் பேச நீங்கள் கீழே உட்காந்து கைத்தட்டி சிரிச்சிட்டு இருக்கிறாங்க. எவ்வளவு ஒரு ஜோம்பிகளை வளர்த்து வைத்துக்கொண்டு நீ மோசமான நிலை இன்னைக்கு வந்து நீ யோக்கியனா, உன்னை பற்றி எங்களுக்கு தெரியும். சீமான் யாருன்னு கூட இருந்து பார்த்து எனக்கு தெரியும், புரியுதா? எங்கள் வீட்டு மாடியில் கூட்டம் நடக்கும்போது ஒரு பக்கெட்டில் பிரியாணி எடுத்து வச்சிரு, இன்னொரு பக்கெட்டில் சிக்கன் எடுத்து வச்சிருன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய தோழர்களிடம் காரில் பலாந்த வாங்கி வச்சிருன்னு சொன்னவர் தான் அவர். ஆனால் மருத்துவர் ஜெயிலன் அவர்கள் பக்கத்தில் உட்காந்து பேசுகிறாரு. பேசிட்ட பிறகு என்கிட்ட சொல்கிறாரு, அன்பு அவர் ஆல்கஹாலிக் இன்ஃப்ளூயன்ஸில் இருந்தால் மாதிரி இருக்கு அப்படின்னு என்கிட்ட சொல்கிறாரு. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்ன ஆல்கஹாலிக் இன்ஃப்ளூயன்ஸ்னால் என்ன? சரக்கு அடிச்சிருக்கிறாருன்னு அர்த்தம். என்ன ஒரு முறை தோழர் அறிவுமதி கிளம்பி இருக்கான்னு தெரியல, அண்ணன் அன்பரசுடைய அம்மா இறந்துட்டாங்க. சீமான் அவர்கள் வராரு. வந்துட்டு மாலை வச்சோமா போனோமா ஒரு 2 நிமிஷம் பேசமான்னு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் அந்த காரை சாத்திட்டு அன்பரசுக்கிட்ட உட்காந்து பேசுறாரு. அன்பர் சார் தலையில் அடிச்சுற, ஐயோ ஒரே நாத்தமாக அடிக்குதியா, இவன் வேற கிளம்பவே மாட்டேன்றாயா அப்படின்ட்டு என்கிட்ட சொல்றாரு. அப்போ நீ வந்து ரெமி மார்டின் வாங்கி என்னென்ன குடிச்ச எங்களுக்கு தெரியாதா? என்ன அண்ணா என்ன ஏதாவது கருக்கலைப்பு பண்ணியிருக்கிறாரா? இல்லை ரெமி மார்டின் குடிச்சாரா? உன்ன மாதிரி உன்னை கீழே உட்கார வச்சுக்கிட்டு நீ என்ன பாலியல் ஜல்சா பண்ணிட்டு சீனி விடுதலை அரசு தான் சொல்லுவார். 2009ஆம் ஆண்டு ஈழத்தில் மிகப்பெரிய போர் நடக்கும்போது நீ என்ன பண்ணிட்டு இருந்த? மதுரையில் அந்த நடிகை கூட நீ கும்மாலம் போட்டுட்டு இருந்தான்னு சொல்லுவார். அதுக்கான ஆதாரங்கள் அந்த பெண் தான் சொல்லிச்சு, நாங்கள் சொல்லலை. அந்த பெண்ணை தான் என் கூட தான் இருந்தான் அவன் மதுரையில் அப்படின்னு சொல்லிட்டு. ஆகவே இவ்வளோ ஒரு மட்டமான ஒரு பேர் வழி நீ வந்து இன்றைக்கு வந்து புலிகளை பற்றி உன்ன மாதிரி ஒரு மட்டமான ஜென்மத்தை எவனுமே புலிகள் இருந்தால் வச்சுக்க, நீ புலிகள் இருந்தான்னு வச்சுங்களேன், உனக்கு ஒன்று சைனைடு கொட்டை கொண்டுட்டு இருப்பானுங்க, உன்னை சைனைடு கொட்டை கொண்டுட்டு இருப்பானுங்க. அவ்வளவு ஒரு மிகப்பெரிய தலைவன். நாங்களாம் நேரிலே பார்த்து பாராட்டி போற்றி இந்த விடுதலை இயக்கத்தை கொண்டு சென்ற ஒரு பிரபாகரனை ஒரு சமையல்கார மாதிரி ஆக்கி வச்சுட்டு பொய்யா சொல்கிறான். கொஞ்சம் கூட கூச்ச நாச்சமே இல்லாமல் அண்ணன் கொளத்தூர் மணி எங்க ஆயுதங்களை கொடுத்து அவருக்கு தயார் பண்ண அண்ணன் கொளத்தூர் மணி எங்க, அண்ணன் ராமகிருஷ்ணன் எங்க, வைகோ எங்க, வன்னியரசு எங்க, ஐயா பழைய நெடுமாறன் எங்க, அவங்களாம் எங்கே என்னம்மா யாராவது எல்லாம் அமைதியாக இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு சொன்னால் வாக்குமூலம் ஆகிடும். ஏன் இங்கே இருக்கக்கூடிய தோழர்கள் எத்தனை பேர் நான் முதல் கொண்டு நான் கூட நிறைய ரகசியங்கள் சொல்ல முடியாது. புலிகள் இயக்கத்தில் புலிகளுக்காக உழைத்து அவ்வளோ அண்ணன் தம்பி பேரறிவாளன் கூட முந்தா நாள் பேசிட்டு வரும்போது சொல்கிறேன், என்னண்ணே சீமானை பார்க்குறேன், அவங்க இருக்கிறான் எச்ச பையன் அப்படின்றாரு. இதே வார்த்தை சொல்கிறார். என்னைக்கு அவன் வந்து பெரியாரை வந்து கேவலமாக பேசினானோ அவன் திரும்பியே பார்க்குறதில்லண்ணா. ஏன்னா அந்த ஆளை பற்றிலாம் பேசி டென்ஷன் பண்ணுறீங்க, நான் வேறு கார் ஓட்டின்னு இருக்கேன், எங்கன்னா விட்டுற போகிறேன் அப்படின்றாரு. ஆக அந்த அளவிற்கு இன்னைக்கு மோசமான முறையில் எவ்வளோ இன்னைக்கு ஒரு 3 நாளைக்கு முன்னாடி சொல்கிறான் பீரங்கி சுட்டு பழக்கினேன். டேய் நீங்கள் போய் ஆவடியில் போய் பீரங்கி உள்ள போய் உட்காந்து பாரு, உங்களுக்கு தெரியும். பீரங்கி உள்ள ஏறுறதுக்கு ஒரு பயிற்சி வேணும், அது உள்ள உட்காரத்துக்கு பயிற்சி வேணும். எங்களையே பீரங்கி உள்ள உட்கார வைக்கல, நாங்கள் ஒரு டெஸ்ட்டுக்காக போயிருந்தோம், மேலே உட்கார வச்சுட்டான். ஏன்னா அது உள்ளே உட்காரன்னா அதுக்கு இறங்கி அதுக்கான மாஸ்க் போட்டுக்கிட்டு அது தெரியவே தெரியாது. அதில் வந்து இவர் வந்து பயிற்சி வேறு எடுத்தான். என்ன டுபாக்கூர் வேலை, அரிசி கப்பலை சுட்டன்றான், AK-57 பண்ணன்றான், மான்கறி. அடே மான்கறியில் போய் மான்கறி சாப்பிட்றதே தப்பு. அதுவும் புலிகள் வந்து காட்டை பராமரிக்கக்கூடியவர்கள், அங்கே இருக்கக்கூடிய விலங்குகளை பராமரிக்கக்கூடியவர்கள், அவர்கள்கிட்ட போயிட்டு நாங்களாம் புலிகள்கிட்ட பழகிருக்கோம், அவங்களாம் தெரியும் என்னென்ன கறியை சாப்பிடணும்னு சொல்லிட்டு. அவர்களுக்கு கறியே கிடைக்காது, நிறைய பேர் வெஜிடேரியன் தான் சாப்பிடுவான். அந்த அளவிற்கு இருந்த தோழர்களை நீ வந்து கொச்சைப்படுத்தி கொண்டு அதுக்கு வேற கைத்தட்டுறான். அதான் ரொம்ப பெரிய விஷயம், வைத்தறிச்சலாக இருக்குது. இந்த ஆளை வந்து எப்படி வந்து நீ வந்து வளர்த்து ஜோம்பிகளை வளர்த்துட்டு இருக்கான் பாரு. அதாவது நாம் தமிழர் கட்சிக்காரெல்லாம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டு எடுத்துன்னு வந்திருப்பான். அந்த கிட்டு என்ன தெரியுமா? யூரின் டெஸ்ட் கிட்டு. என்ன அந்த யூரின் டெஸ்ட் கிட்டு என்ன தெரியுமா? முதல்ல யூரின் அவன் குடிச்சு பார்த்துருவான், இவன் தெலுங்குனா கன்னடனா அப்புறம் மலையாளத்தானா எல்லாம். இது உனக்கு தேவையா? அதாவது இன்றைக்கு யார் உன்னை எதிர்க்கிறார்கள்? தெலுங்கு எதிர்க்கிறானா, கன்னடம் எதிர்க்கிறானா, மலையாளத்தை எதிர்க்கிறானா? கடவுளின் தேசம் அப்படியே 6 ஓடுது, தென்னை மரம் இருக்குது,
அங்கே இருக்கக்கூடிய சேரத்த பெண்கள்லாம் அப்படியே இளமையாக இருப்பாங்க, அழகாக இருப்பாங்க. எல்லாத்தையும் விட்டுட்டு தாடா நாயர் இங்கே வந்து டீ கடை வச்சு போச்சுன்னு கிடக்குறான். அங்கே எம்ப்ளாய்மெண்ட் ரேஷியோ இந்தியாவிலேயே மிக குறைவாக இருக்கிறது கேரளா தான். என்ன அவன் போய் நமக்கு எதிரியா? இது இங்கே இருக்கக்கூடிய தெலுங்காரன் நமக்கு எதிரியா? இப்போ திருவண்ணாமலையில் போனால் திருவண்ணாமலையில் வந்து எல்லாம் வந்து கிரிவலம் சுற்றுதல் தமிழ்நாட்டுக்காரனே குறைஞ்சி போயிட்டாங்க, எல்லாம் ஆந்திரக்காரன் தான் வரான். என்ன இங்கே இருக்கக்கூடிய மேல்மருவத்தூர் நவீன கம்யூனிஸ்ட் பங்காரு அடிகளாருடைய கோவிலுக்கு எல்லாம் தெலுங்காரன் தான் வரான். ஆக இந்த நமது சகோதர தேசிய இனங்களை எதிரியாக்கி கொண்டு ஒரு டெல்லி தேசிய இனத்தை டெல்லிக்காரன் தான் அழுத்துறான். அதை நீ கேள்வி கேட்க மாட்டேற. நீ என்ன போராட்டம் நடத்திருக்க இது வரைக்கும்? அன்புக்குரிய சகோதரர் திருமுருகன் காந்தி கூட போய் ஐநா சபையில் பேசிட்டு வந்துட்டாரியா? புலிகளுக்காக நீங்க வந்து வாக்கெடுப்பு நடத்தணும், நீங்கள் வந்து போர் குற்றவாளி அறிக்கை. நீ இது வரைக்கும் என்ன உருப்படியாக என்ன செஞ்சிருக்கிற? ஒரே ஒரு முறை அந்த சேப்பாக்கம் ஸ்டேடியத்தில் ஒரு ஒன் டே மேட்ச் நடக்கும்போது ஸ்ரீலங்கா அந்த அந்த தோனி பனியனை போட்டுட்ருப்பான் ஒரு ஆள், ஒரு பரட்ட முடியா, அவனை போட்டு அடிச்சிங்க, அவ்வளோதான். அதை தவிர நீ வேற என்ன உருப்படியாக செஞ்சீங்க? ஒரு கையெழுத்து இயக்கம் நடத்திருப்பியா? இல்லாட்டி ஒன்றிய அரசுகிட்ட கோரிக்கை வைத்திருப்பியா? என்ன உருப்படியாக நீ செஞ்ச? இது வரைக்கும் ஒன்றும் செய்யலை. போர் குற்றவாளி என்று அறிவிப்பதற்கு ஏதாவது நீ செய்திருக்கிறியா? இல்லாட்டி அந்த ராஜபக்சேவை எதிர்த்து ஏதாவது போராட்டம் நடத்துவேன், ஏதாவது விரல்ட்டு ஒரு நாள் சொல்ல முடியுமா? எதுவுமே செய்யாமல் அதுவும் கூட்டத்தில் பேசும்போது தேவையில்லாமல் கத்துறது. அதாவது இன்றைக்கு இது வரைக்கும் எந்த ஒரு ஜனநாயக சக்தியோடமே நீ இணைஞ்சு போராடி இருக்கியா? எவ்வளோ அண்ணன் வேல்முருகன் எவ்வளோ போராடி இருக்காரு, அண்ணன் கொளத்தூர் மணி எவ்வளோ கூட்டங்கள் நடத்திருக்காரு, அண்ணன் ராமகிருஷ்ணன் எவ்வளோ கூட்டம் நடத்திருக்காரு. எல்லாமே தமிழ்நாட்டுக்கான போராட்டம். சரி, ஏன் இவங்க கூட நீ இணைஞ்சு போராடக்கூடாது? இவங்கன்னா திமுகவா அதிமுகவா? தேர்தலில் நிற்காதவர்கள் இவங்களாம். அண்ணன் கொளத்தூர் மணி அவர்களும் அண்ணன் ராமகிருஷ்ணன் அவர்களும் தேர்தலில் நிற்காதவர்கள். வேல்முருகன் கூட தேர்தல் என்றால் கூட இன்னும் உரிமைக்காக பேசுகிறார். அவர்கள் கூட நீ இணையாம நீ யார் கூட இணைஞ்சிருக்க? இப்போ ஆர்எஸ்எஸ் கூட இணைஞ்சிருக்க. ஆர்எஸ்எஸ் கூட இணைஞ்சு விஜில் என்கிற ஒரு ஆர்எஸ்எஸ் அமைப்பு நடத்தக்கூடிய பாரதியோட நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு பாரதியாரோட நிகழ்ச்சியில் கலந்துட்டு நீ போய் பேசு, பாரதியோட கவிதைகளை பற்றி பேசு. உனக்கு அது புலமை இருக்கு, உனக்கு சொல்லாற்றல் எல்லாமே இருக்கு, நீ பேசு, உனக்கு எவன் வேணான்றான். ஆனா அங்க போய் எந்த பார்ப்பவரும் செய்ய துணியாத ஒரு வேலையை பிராமண கடப்பாறை கொண்டு திராவிடத்தை இடிப்போம். டேய், அவன் கடப்பாறை என்னன்னு தெரியாதுடா பாப்பானுக்கு. கடப்பாறை பிடிச்சி பார்த்துருப்பான் அவன். கடப்பாறை ஸ்பெல்லிங் எழுத சொல்லு. அவன் ஒரு மண்வெட்டி பிடிச்சிருப்பானா, ஒரு கொத்துக்கம்பு பிடிச்சிருப்பானா, ஒன்று அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் தர்ப புல்லு பூணூல், இதுதான் ரெண்டு தான் தெரியும். அவங்கிட்ட போய் பிராமண கடப்பாறையை கொண்டு திராவிடத்தை அடிக்க வரான். டேய், நாங்கள் மாப்போசியே பார்த்தவங்க, ராஜாஜியே பார்த்தவங்க, கியாப்பை விஸ்வநாதத்தை பார்த்தவங்க, புரியுதா? சீப்பா ஆதித்யநாரை பார்த்தவங்க. நேற்று ஒருத்தர் இறந்துட்டார், அருக்கோ அவர் பேர். என்ன அருக்கோன்னு ஒருத்தர், என்ன கிட்டத்தட்ட 2 மணி நேரம் பேசுவார். அவரோட எழுக்கு தெரியல, அவருக்கு எல்லாம் கொண்டாடுறாங்க பெரிய தமிழ் தேசியவாதி, வெங்காயம் வெள்ளை பூண்டுவாதின்னு சொல்லிட்டு. என்ன அவர்கிட்ட எல்எல்ஏ பில்டிங்கில் நேரடியாக பிடிச்சி சட்டையை பிடிச்சி நான் சண்டை போட்டேன். ஏயா 1944 தந்தை பெரியார் அவர்கள் திராவிடர் கழகம் என்று பெயரிட்டிருக்கிறார். ஆனால் அவன் எழுக்கு தெரியல, என்ன தெரியுமா எழுதுறாரு? சத்தியமூர்த்தி ஐயர் சொல்லிதான் முதல் நாள் இரவு பெரியாருக்கு தொலைபேசி செய்து நீ திராவிடர் கழகம் என்று பெயர் வைக்க வேண்டும் என்று சத்தியமூர்த்தி ஐயர் சொன்னார். அதனால் தான் ஐயர் பேச்சை கேட்டுக்கொண்டு நாயக்கர் பெயர் வைத்தார். அட முண்டமே, சத்தியமூர்த்தி ஐயர் பிப்ரவரி மாதம் 1943 மண்டை போட்டார். என்ன மண்டை போட்டார்? இவன் வந்து இவ்வளோ போய் சொல்கிறான். அப்புறம் எங்கள் அண்ணன் விடுதலை ராஜேந்திரன் இதை கண்டுபிடிச்சி முழக்கத்தில் எழுதினார். சரி, இதுதான் வாய்ப்புன்னு சொல்லிட்டு எல்எல்ஏ பிள்ளைங்க கூட்டம் இருந்தேன். அருகு இங்கே வாயான்னு கூப்பிட்டேன். என்ன தோழர்னார், இது மாதிரி எழுதலாம், மன்னிப்புக்கல. ஐயோ என்னார், துண்டை பிடிச்சி இழுத்தான், பிடிச்சாரு ஓட்டம், அவ்வளோதான், ஓடிவிட்டார். ஆக அந்த அளவிற்கு அவர்களாம் தமிழ் தேசியவாதி, இவர்களுக்கெல்லாம் ஒரு நன்றி சொல்லிக்கிட்டு, ஆக நீ வந்து செய்யக்கூடிய அந்த பெரியார் அவர்களுடைய உழைப்பு நீ ஒருத்தர் விமர்சிக்கணும். இன்னைக்கு நான் உமாபதியை நான் விமர்சிக்கணும்னா உமாபதியை விட 4 மடங்கு வேலை நான் செய்யணும். அப்போதான் எனக்கு அந்த தகுதி இருக்கு. என்னை நீ விமர்சிக்க வேண்டும்னா என்னை விட நீ அதிகமான வேலை செய்யணும். நீ ஒரு வேலையும் செய்யறதில்லை. உனக்கு இருக்கக்கூடிய ஜாம்பிகளை வைத்துக்கொண்டு எல்லாம் வந்து எல்லாம் அந்த சாட்டை துறைமுருகன் போன்ற அவதூறு பரப்பக்கூடிய ஆட்களை வைத்துக்கொண்டு இன்னைக்கு உனக்கு நல்லா மாட்டிட்டான். யாரு? அணிலுக்கு மாட்டிக்கினானுங்க. அணிலுக்கும் உனக்கு தான் நீங்கள் போட்டி. என்ன அணிலுக்கும் ஆமைக்கும் போட்டி. என்ன நல்லாவே நடக்குது. ஆனால் நம்ம அணில் பக்கமும் இல்லை, ஆமைங்க பக்கமும் இல்லைன்னு அது வேற வச்சுங்க. ஆனால் ஒரு நேர்மையான அரசியலை நடத்து, நியாயமான அரசியலை நடத்து, தமிழருக்கான அரசியலை நடத்து. நீ கருத்தியல் ரீதியாக திமுக விமர்சிச்சிருப்போயா? அது ஒரு ஆளுங்கட்சி, 1008 ஓட்டைகள் இருக்கும், 1008 குறைகள் இருக்கும். அதை நாங்களும் மறுக்கல. அரசியல் கட்சினா 1008 சிக்கல் இருக்கும், 1008 பிரச்சனை இருக்கும். அப்பேற்பட்ட திருமாவளவனுக்கே வந்து மலர் கிடம் வச்சு வேலை நேற்று கையில் கொடுத்துட்டான் நம்ம ஆளு. என்ன
புரிஞ்சுதா? அவரும் வாங்கிக்கினாரு, வேற வழி இல்லை. அவர் மிகப்பெரிய அரசியல் இயக்கம். அதில் ஒரு 2 பேர் அவர் என்ன பண்ண, சாமி ஐயப்ப மலைங்க போட்டுக்கிறான். ஆனால் நல்ல வேலை நீங்கள் பிஜேபி பக்கம் போயிடாதீங்களான்றாரு. நாமளும் அதான் சொல்கிறோம். இங்கே நீங்கள் மாலை போடு, மட்டை போடு, கொட்டை போடு, பட்டை போடு, எல்லாம் போடு, தயவு செஞ்சு பிஜேபி பக்கம் போட்டம் போயிடாதீங்க. அவ்வளோதான் நாங்கள் சொல்கிறோம். ஆக இதையெல்லாம் வைத்துக்கொண்டு நீ வந்து குடிவழி தேசியம் பேசுகிற, இன்னைக்கு கவின் கொலை வழக்கில் நீ பேசுகிற தப்புன்னு சொல்லிட்டு, அப்போ நீ ஜாதி ஆதிக்கத்தை நிலைநிறுத்திக் கொண்டு எப்படி ஜாதியை ஒழிப்ப? குடிவழி தேசியம் பேசுகிற. 1929 சுயமரியாதை மாநாட்டிலே தந்தை பெரியார் அவர்கள் ஜாதி பெயரை எடுக்க வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி கிட்டத்தட்ட 100 ஆண்டுகள் ஆக போகிறது தமிழ்நாடு ஜாதி பெயரை ஒழிச்சு. ஆனால் இன்னைக்கு வந்து என்ன சொல்கிற, ஜாதி பெயரை வைத்துக் கொள்ளுங்கள், அப்போதான் எவன் தமிழன் தெரியும். என்ன தமிழன் தெரிஞ்சு என்ன பண்ண போகிற? உள்ஒதுக்கீட்டை எதிர்க்க அருந்ததியர்கள், பாப்பானுக்கு மேலே ஒரு ஜாதியும் இல்லை, சக்கிலியனுக்கு கீழே இன்னொரு ஜாதியும் இல்லைன்னுவாங்க. அந்த அளவுக்கு மிகவும் மிக 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 அடித்தட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு சமூகம் மலம் அள்ளக்கூடிய தொழிலை செய்து கொண்டு தோட்டி என்று மிக கேவலமாக மற்றவர்களால் அழைக்கப்பட்டக்கூடிய சமூகத்தை நோக்கி நீ வைக்கிற. அவன் தெலுங்கன்ட்டு அவன் 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 வந்து எவ்வளோ அடிமட்டமான வேலையை அவருக்கு மிக குறைந்த கூலிக்கு செய்து கொண்டு அவர்கள் மேலே உனக்கு ஒரு பரிதாப உணர்ச்சி ஏற்பட அவருக்கு தெலுங்குகள் என்று பேசி கொண்டிருக்கிற. அதே நேரத்தில் பெரிய ஜாதிக்கு போய் டீல் போட்டுக்கிற. முதலில் நிற்பவன் முதலியார். யாரு முதல்ல நிற்பவன்? முதலியாரா. அப்புறம் நாடாருங்களை காக்கா பிடிக்கணும்னு கல் மரம் ஏறுறேன், பனை மரம் போய் ஏறுறேன். முண்டம் தமிழ்நாட்டில் வந்து தென்னை மரம் வந்து 364 கல் கொடுக்கும். ஏன்னா அதுக்கு வந்து தண்ணீர் பாய்ச்சிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் பனைமரம் வந்து 2 மாதம் இல்லை 3 மாதம் கிராமப்புறத்துலேருந்து வந்துருக்கவங்களுக்குலாம் தெரியும். என்ன அதாவது பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் இந்த 3 மாதம் தான் கல் கொடுக்கும். வருஷம் பூரா கல்லுக்கடை திறந்து வச்சுக்க கூடாது. அப்படி கல்லுக்கடை திறந்து வச்சுருந்தா அது கலப்பட கல் தான், கலப்பட கல்லாக தான் இருக்கும் அது. ஆகவே தான் அந்த கல்லுக்கடையை நம்ம மூடுறோம். அது வந்து பெரிய ப்ராஃபிட்டாலாம் இருக்காது. அது நுங்கு தள்ள ஆரம்பிச்சிச்சுன்னா கல் தராது. இவன் கல்லுக்கடை தர உடனே நாடார்களை, அதுக்கப்புறம் கோணார்கள்னா யாதவர்கள், அவர்களை சமாதானப்படுத்துறதுக்கு ஆடு மேய்க்க போகிறேன், மாடு மேய்க்க போகிறேன். ஆடு மாடு மேய்க்கிற சமூகத்திலிருந்து நம்ம படிக்கணும்னு சொல்லிட்டு தான் பெரியார் அவர்களும், காமராஜர் அவர்களும், அண்ணா அவர்களும், கலைஞர் அவர்களும், ஸ்டாலின் அவர்களும் போராடி இன்னைக்கு படிக்க வச்சுட்டு இருக்கிறோம். இவர் ஆடு மாடு மேய்க்க போகிறேன். ஏண்டா ஆடு மாடு மேய்ச்சா அறிவு வளருமாடா? இன்னைக்கு ஆடு மாடே மேய்க்காம ஃபார்மில் வளர்க்குறான். ஆடு மாடெல்லாம் ஆடு வந்து ஃபார்மில் வளருது, மாடு வந்து ஃபார்மில் வளருது. பால் வந்து அங்கே போய் எடுத்துக்கிற முறையெல்லாம் மாறி போச்சு. அதாவது எப்படி ஏமாத்துறான் பாருங்களேன். கடல்கிட்ட போய் பேசுகிறான், அப்புறம் காட்டுக்கிட்ட போய் மரத்துக்கிட்ட போய் பேசுகிறேன், காட்டுக்கிட்ட போய் பேசுகிறேன், பறவைக்கிட்ட போய் பேசுகிறேன். அதாவது கல் குடிச்ச குரங்கு எப்படி ஆடுமோ அப்படியெல்லாம் மாடிக்கொண்டு தன்னுடைய அரசியலை மிக மோசமாக, அதாவது இன்னைக்கு பார்ப்பானின் அடிவரடியாக இன்றைக்கு வந்து மிக மோசமான முறையிலே அவர் நடந்துக்கிறதெல்லாம் வந்து சரியில்லை. அதாவது ஒரு கொஞ்சம் நம்ம விடுதலை சிறுத்தைகள் சொன்னது மாதிரி தான், நாங்களே ஏதோ நாகரிகமாக அரசியல் செய்யணும்னு நினச்சிட்டு இருக்கிறோம், அவ்வளோதான். புரியுதா? இதே வந்து இதுக்கு மேலேயும் நீங்கள் வந்து தந்தை பெரியார் அவர்களை பற்றி நீ கருத்தியல் ரீதியாக விமர்சனம் பண்ணு, அதில் நாங்கள் எந்த கருத்து வேறும்னு கொள்ளலை. ஆனால் வந்து ஒரு அவதூறு பரப்பக்கூடிய செயலை நீ பார்ப்பனர்களே, அப்பேற்பட்ட நான் பார்ப்பாத்தி தான் என்று சொல்லக்கூடிய ஜெயலலிதாவே தன்னுடைய அமைச்சரவையில் ஒரு பார்ப்பான கூட வைக்கல. 69% இடஒதுக்கீட்டுக்கு 6 தந்த மாநிலம்டா இது, 6 தந்த மாநிலம். அந்த மாநிலத்தில் நீ வந்து சொல்கிற இன்றைக்கு வந்து பாப்பானுக்கு போய் ஜாலரா அடிக்கிற. சரி, நீ பேசுறிய இடது கம்யூனிஸ்ட் மேசில் போய் பேசு, வலது கம்யூனிஸ்ட் மேடையில் போயிட்டு பாரதியை பற்றி பேசு, அது கூட எங்களுக்கு ஒப்புதல் தான். ஆனால் நீ வந்து ஒரு பார்ப்பனுடைய மேடையில் போய் நின்று கொண்டு இந்த மிக மோசமாக பேசுவது என்பது யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதே போல் என்ன மோசம்னா, இன்றைக்கி வந்து திருப்பரங்குன்றம் பிரச்சனையில் முப்பாட்டன் முருகன் வேலை எடுத்துகிட்டு போகிறார். என்ன அதே போல் எல்லாம் மறந்து போன கடவுள்கள். நம்ம தபசி அவர் சொன்னார், எவ்வளோ கிருஷ்ணன் எவ்வளோ மட்டமான கடவுள். கிருஷ்ணனுடைய லீலையெல்லாம் படிச்சிங்கன்னா நீங்கள் அவ்வளோதான், அந்த அளவுக்கு ஒரு ப்ளூ ஃபிலிமே இங்கே ஓட்டலாம், அந்த அளவுக்கு மோசமானது. நாம் வந்து சொல்கிறோம், கண்ணன் என்று சொல்லப்படுகிற கிருஷ்ணன் தன்னுடைய பகவத்கீதை மூலமாக வர்ணாசிரம தர்மத்தை நிறுவி சாதியாக பிரிப்பதற்கு நான் துணை நிற்பேன், இந்த தர்மத்தை காப்பதற்கு துணை நிற்பேன் என்று சொன்ன கிருஷ்ணனை சேயோன்னு போஸ்ட் விட்ற நீ. அவர் சேயோனா, அடே எங்கள் மக்களை பிரித்த வேண்டாம், அவன் எங்களை எங்கள் மக்களை பிரித்து ஜாதியாக உருவாக்கத்தை நிலைநிறுத்துவதற்கு மகாபாரதத்தையும் ராமாயணத்தையும் எழுதுவது நீ வந்து பிரிச்சேன்னு சொல்கிற. ஆகவே ஒரு பிற்போக்குத்தனமான இந்த தந்தை பெரியார்களை பற்றி நாங்கள் வந்து பேசணுன்னா இன்றைக்கு வந்து 3 மணி நேரம் கூட நாங்கள் பேசுவோம். ஆனால்
உனக்கு எந்த விதமான ஒரு நீ இதே பெரியார் மேடைகளை இன்றைக்கி அவர்களுடைய கூட்டக்காரங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி கலைஞர் அவர்களும் திமுகவும் திராவிடர் கழகமும் எதிரியாக இருந்த காலகட்டத்தில் அதை எடுத்து போடுறாங்க. நாங்கள் போட்டுமா நீ என்னென்ன பேசுனேன்னு. எம்ஜிஆர் நகர் கூட்டத்தில் பெரியாரின் பேரன், அம்பேத்கரின் மாணவன், மார்க்சின் பிள்ளை, அதுக்கப்புறம் எல்லா இருக்கக்கூடிய மூட நம்பிக்கை கடவுள் எல்லாத்துக்கும் நாங்கள் எடுத்து போட்டுமா. எல்லாருக்கும் ஒரு முன்னாடி வரலாறு இருக்கும். அந்தந்த காலகட்டத்தில் நீ அன்னைக்கு பேசின. ஆனால் இன்னைக்கு நீ வந்து அன்னைக்கு புத்திசாலியாக இருந்த, இன்னைக்கு படு முட்டாள் ஆகிட்ட. அவ்வளோதான். யாரோட வலையிலையோ நீ விழுந்த. இன்னைக்கு திருமாவளவன் அவர்கள் சொன்னதை போல ரெண்டுமே ஆர்எஸ்எஸ் உடைய பால் குடிக்கிற கட்சிகளாகிவிட்டது. ஆகவே இதையெல்லாம் நான் வந்து இன்னைக்கு யூடியூப் இருக்கு, உனக்கு மைக் இருக்கு என்று நினைத்துக்கொண்டு இதெல்லாம் பேசுவது சரியல்ல. ஆகவே நீங்கள் திருந்த வேண்டும். அதை தான் நீங்கள் வந்து அதை திருந்தாமல் இன்றைக்கு ஒழுங்காக நடந்து கொண்டிருக்கிற தமிழ்நாடு அரசுக்கு நீ வந்து ஒரு உன்னோட வாக்குகள் 8.3 வந்துச்சுன்னா அதுக்கு காரணம் விஜயகாந்த். அவ்வளோதான். விஜயகாந்த் பேக்வேர்ட் ஆனார், நீ ஃபார்வேர்ட் ஆன. அவ்வளோதான். என்றைக்குமே தமிழ்நாடு அரசியலில் ஒரு 30% வாக்குகள் திமுகவுக்கு எதிராக போக தான் செய்யும். அந்த போகக்கூடிய வாக்குகளை விஜயகாந்த் அறுவடை செஞ்சுட்டு இருந்தாரு. இன்றைக்கு அதை நீ அறுவடை செய்யற. அவ்வளோதான். இது 8.33% கிடைச்சிச்சு. ஏன்னா 36 லட்சம் வாக்காளர்கள் என்னை தேர்ந்தெடுத்து விட்டார்கள். தேடி தேடி குத்துறாங்க. நீ உன்னுடைய அந்த போலி கைமத்தனத்தை நிச்சயமாக நாங்கள் வெட்ட வெளிச்சமாகும். இனிமேல் எங்களோட டார்கெட்டே நீ தான். அவ்வளோதான். இப்போ நாங்கள் டிக்ளேர் பண்ணுறோம், என்னுடைய டார்கெட்டே நீ தான். உன்னை நாங்கள் எல்லா கூட்டத்திலையும் இங்கே வரக்கூடிய எல்லா பேச்சாளர்களையும் சொல்கிறேன். நம்ம வீரமணி பாட்டு எழுதுறீங்கல்ல, சீமானுக்கு ஒரு 3 பாட்டு எழுதுங்க. என்ன, நான் கண்டென்ட் கொடுக்குறேன் அவனுக்கு. புரியுதா? கண்டென்ட்டை கொடுத்து கிழிப்போம். என்ன, இவனை விட்டு வைக்கக்கூடாது. வேறு விதமாக உமாபதி கூட சொன்ன, ஆனால் வேறு விதமாக டேக்கிள் பண்ணி அதை தான் அந்த ஆள் விரும்புகிறான். என்ன, புரியுதா? அதை தான் அவன் விரும்புகிறான். வேறு விதமாக டேக்கிள் பண்ண தான் விரும்புகிறான். என்னை கைது பண்ணுங்க, என் மேலே எதாவது பண்ணுங்கன்ட்டு. அது கொஞ்ச நேரம் ஆகாது. அது கூட வட இந்தியா மாதிரி, வட இந்தியாவில் திவாரின்னு ஒரு முதலமைச்சர் இருந்தார். ஒருத்தன் சொன்னானா, ரொம்ப மோசமான ஊழல்வாதியாக இருக்கிறான், ஸ்ரீலோலனாக இருக்கிறான், அதாவது பெண் பித்தனாக இருக்கான், ரொம்ப மோசமாக இருக்கும், என்ன பண்ணணும் அப்படின்னும் போது, இல்லை நான் அடிச்சு கிடிச்சு இருந்தாலும் பெரிய ஆள் ஆக்கிடாதீங்க, நாளைக்கு எல்லாரும் ஒரு 4 டப்பா பெயிண்ட்டு, கருப்பு பெயிண்ட் எடுத்துன்னு வாங்க பார்த்துக்கலான்ட்டு அவர் பேசியே 4 டப்பா பெயிண்ட்டை மூஞ்சில் ஊற்றலாம். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அவர் கதையை ஃபுல்லாக அவரோட பொலிட்டிக்கல் கேரியரே முடிஞ்சு நேராக அப்போ வந்து இந்திரா காந்தி அம்மாவோ யாரோ இருந்தாங்க, அந்தால ஃபுல் பண்ணி இழுத்துட்டு இன்றைக்கி எங்கே இருக்காருன்னு தெரியல. ஆகவே அது ஜனநாயக ரீதியாக கருப்பு பெயிண்டை ஊற்றி அவரை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஆகவே இது போன்ற விஷயங்களை வந்து சீமா நிறுத்தி கொள்ளணும். நீங்கள்லாம் வந்து நிறைய, அதாவது படிக்கிறேன் போகிறேன் வரேன்னு சொல்லிட்டு இவ்வளவு மோசமான விஷயங்களை வைத்துக்கொண்டு இன்றைக்கு பிஜேபி வந்து ஒரு அணியை வச்சுக்கிட்டு, நீதிபதிகளை அணியை வச்சுட்டு எவ்வளோ அட்டுழியம் பண்ணுறான். என்ன கண்டிக்கிறீங்க நீங்கள்? என்ன கண்டிக்கிறீங்க? எதையும் கண்டிக்கிறதில்லை. இன்றைக்கி வந்து பெரியாரை போட்டுருவோம்னு சொல்லிட்டு நீ பெரியாரை போட்டுரு. எந்த பெரியாரை போட்டு? நாங்கள் என்ன எந்த பெரியார்களை நாங்கள் என்ன கக்கனை மதிக்கவில்லையா? காமராஜரை மதிக்கவில்லையா? யாரை மதிக்கலை? உனக்கு தில்லு இருந்தால் சொல்லியா? முத்துராமலிங்க தேவரை நீ போட்டுற, முத்துராமலிங்க தேவரை நீ போட்டுற. இன்னொரு பக்கம் முத்துராமலிங்க தேவர் கொலை செய்த இம்மானுவேல் சேகரனையும் போட்டுற, கொலைக்காரனையும் போட்டுற, கொலை செய்தவனையும் போட்டுற. சரி, ஓகே, காமராஜரை போட்டுற. முத்துராமலிங்க தேவரை தூக்கி உள்ள வச்சது யாரு? காமராஜர். அது வெளிப்படையாக நீ சொல்லுவியா? உள்ள வைக்க சொன்னது யாரு? பெரியார். என்ன, உள்ள வச்சது யாரு? காமராஜர். காமராஜர் தான் முத்துராமலிங்க தேவரை சிறையில் எடுத்தா சொல்லி அவனுக்கு தில்லு இருந்தா, நாங்கள் தில்லு இருந்தா சொல்லுவோம். உன்ன மாதிரி ஒரு அப்பன் ஆத்தாளுக்கு பிறந்தா வெளியே வடாண்டு, இது என்னடா தகுதி? இது வேற அவன் பேசுறான், அது வேற வைத்தறிச்சலா இருக்குது. அப்பன் ஆத்தாளுக்கு பிறந்தவன் தான் தகுதியா? அது ஒரு பெரிய தகுதி ஆயிடுமா? கிட்டத்தட்ட இந்தியாவில் இருக்கக்கூடிய 130 கோடி பேரில் 129.95% பேர் ஒரு அப்பனாத்தால் தான் பிறந்திருப்பான். என்ன, அவன் எல்லாம் யோகியனா? இங்கே இருக்கிற சங்கி பயிலெல்லாம் அப்படி தான் பிறந்திருப்பான். அப்போ சங்கி ஆத்தாளுக்கு பிறந்தவன்லாம் யோகியன் ஆயிடுவானா? நீ ஆண் பிள்ளையாக இருந்தால் ஆண் பிள்ளைக்கு மட்டும் மீசை வச்சிருந்த கரப்பாம்பூச்சி கூட தான் மீசை இருக்குது, அது வீரமாயிடும். பூனை கூட தான் மீசை இருக்குது, அது வீரமாயிடுமா? மீசையே தேவைடா, மீசையே தேவை. வெள்ளைக்காரன் வந்தால் டும்முன்னு சுட்டு போயிட்டே இருந்துட்டான். என்ன, இங்கே வந்து வீரபாண்டிய கோட்டை பொம்மனு கபாலை வச்சு சுற்றிட்டு இருந்தவனா எடுத்து கூண்டில் அடிச்சுட்டு தூக்கில் தொங்க விட்டு போயிட்டே இருந்துட்டான். ஆகவே உன்னுடைய பழமைவாதத்தனங்களை, மோசமான வெட்டி பேச்சுகளை இனிமேல் நிறுத்திட்டு உருப்படியான அரசியலை நீங்கள் நடத்தணும் என்று நாங்கள் வந்து கேட்டுக்கிறோம். இதன் மேலும் நீங்கள் வந்து இது மாதிரிலாம் பேசியிருந்தா எங்கள் குளத்தூர் மணியன் மாதிரிலாம் நாங்களாம் பொறுமையாக இருக்க மாட்டோம்.
புரியுதா? என்ன அவர் தான் எங்களை வேண்டாம்ப்பா, ஏதோ பைத்தியக்காரன் உலட்டு போகிறான், அவர் ரொம்ப நாகரிகம், தங்க ஊசி என்பதால் கண்ணை கொத்தி கொள்ள முடியுமா அப்படியெல்லாம் எழுதி பார்த்தாரு. அவன் ஒன்றும் அடங்குற மாதிரி தெரியல. அது என்னதான் தெரியலையா? இப்போ நம்ம கூட்டத்தில் கூட நம்ம பெண்கள் வராங்க, உட்கார வைக்கிறோம், அவங்க பேசுகிறாங்க. அவங்க கூட்டத்தில் மட்டும் அவனை தவிர மீது ஒரு கட்சி நிர்வாகி ஆம்பளையாக இருக்க மாட்டான், எல்லாம் பொம்பளை பசங்களாம் உட்கார வச்சுக்கிறான். என்ன அதுக்கு ஒன்றுமே தெரியல, இவன் பேசுறது என்ன ஒன்றும் முடியும், திரு 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 திருன்னு முடிக்குதுங்க. என்ன அதெல்லாம் வேறு புர்கா போட்ட ஒரு பெண், கருப்பு பை, அது அதாவது கலைஞர் அவர்களை பற்றி ஒரு பெண் பேசுகிறா, அது கட்டுமரம். 1957 அவர் ஒரு நாடகம் போட்டாராம், தெலுங்கு நாடகம் போட்டாராம், இவர் பற்றி, தமிழை பற்றி. கலைஞருடைய படத்தை மந்திரிகுமாரி நாவலில் இருந்து, சினிமாவிலிருந்து, பராசக்தி சினிமா முதல் கொண்டு, அது மனோகராக இருந்து, நீங்கள் அண்ணாவிற்கு எழுதிய இரங்கல் பாவை விட வேறு யாரடா எழுத முடியும் இந்தியாவிலேயே? வேறு யார் ஒரு இரங்கல் பாவை எழுத முடியும் அண்ணாவிற்கு எழுதிய இரங்கல், கலைஞரை தவிர? அவரை போய் நீங்கள் தெலுங்குக்காக எவனோ ஒருத்தன் எழுதிட்டாயா ஓங்கோல்லேருந்து வந்தாருன்னு. என்ன எங்களுக்கெல்லாம் ஓங்கோல்லாம் மாடு தான் தெரியும், புரியுதா? ஓங்கோல் மாடுன்னுவாங்க. இவங்க என்ன பண்ண ஓங்கோல்லேருந்து வந்தாங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் நினச்சா ஒன்று. கேரளாவிலேருந்து வந்தாங்க, கர்நாடகாவிலேருந்து வந்தாங்க, பெரியார் கன்னடக்காரரு, அதனால தான் தமிழன். அதை நீ ஒன்று கண்டுபிடிக்க வேண்டாம், அவரே சொல்லிட்டார், நானே ஒரு கன்னடக்காரன் தான், ஆனால் என் கன்னடத்துக்கு எனக்கு உறவும் இல்லை, ஒட்டும் இல்லை, நல்லா தெலுங்கு நான் பேசுவேன், எல்லாம் பேசுவேன். ஆகவே தந்தை பெரியார்களை பற்றி இதெல்லாம் இந்த பஜனெல்லாம் அன்னைக்கே கியா விஸ்வநாதன் சொல்லிட்டு போயிட்டாரு, மாப்போசி சொல்லிட்டு போயிட்டாரு, இதெல்லாம் தூக்கி தொடச்சி போட்டுட்டு தான் நாங்கள் வந்திருக்கிறோம். ஆகவே சமத்துவத்துக்கான தலைவர் பெரியார், எங்கள் உரிமைக்கான தலைவர் எங்களுடைய பெரியார், சாதி ஒழிப்புக்கான தலைவர் பெரியார், பெண்ணுரிமைக்கான தலைவர் பெரியார், இடஒதுக்கீட்டுக்கான தலைவர் எங்கள் பெரியார், வழிபாட்டு உரிமைக்கான தலைவர் எங்கள் பெரியார். ஆகவே நீங்கள் பெரியாரை ஜாக்கிரதையாக நம்ம டீல் பண்ணணும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்தவருக்கு நன்றி. சீமான் திருந்தவர்கள் திருத்தப்படுவார் என்று கேட்ட வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.